15 மினிட்ஸில் கச்சோரி குக் பண்ணலாமா? இந்த மழை சீசனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுட சுட கிறிஸ்பியாக சாப்பிடலாம். ஸோ இதுக்கு ஒரு பவுலில் நம்ம 4 ஸ்பூன் மைதா மாவு, 4 ஸ்பூன் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் ரவை, பின்ன தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு வார்ம் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர், நான் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கே நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்ச உடனே எண்ணெய் மேலே தடவிட்டு அதை ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். ரெஸ்ட் பண்ணுற டைமில் நம்ம பிளெண்டரில் ஆனியன் சேர்த்து நல்லா பொடிசாக அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு கார்னிஷிங்காக மட்டும்தான். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளேட்டில் மேஷ்ட் பொட்டேட்டோஸ், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கடல மாவு பைண்டிங் டெக்ஸ்சருக்காக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பால்ஸ் மாதிரி பிடிச்சி செப்ரேட்டாக வச்சுக்கோங்க. இப்போது மாவு ரெஸ்ட் பண்ண மாவை பிசைஞ்சிட்டு அது பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு மிர்ச்சி சட்னி, இதுக்காக நம்ம 3 பச்சை மிளகா, குட்டி இஞ்சி, கை ஃபுல்லாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இது கூட நம்ம 1 ஸ்பூன் லைம் ஜூஸ் இல்லைன்னா வினிகர், நான் வினிகர் தான் ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா நீங்கள் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பின்ன இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு, ஒரு பெரிய கிளாஸில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கிறேன். இது கூடவே நீங்கள் மிளகு, சீரகம், பூண்டு 2 இது 3யும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண மறந்துட்டு, ஸோ அதனால் மறுபடியும் ஆட் பண்ணேன். இப்போ நம்ம பால்ஸ் வச்சு அந்த மாவை நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு இதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்ஸை வச்சு சேம் இதே மாதிரி நான் எப்படி காட்டியிருக்கணும் வீடியோவில், அதே மாதிரி நீங்கள் ஸ்டஃப் பண்ணி அது நல்லா நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் வெளியே வராமல் இருக்கும். ஸோ இப்போது நல்லா காஞ்ச எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு இந்த கச்சோரியை உள்ளே விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா 2 பக்கமும் திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கச்சோரி ரெடி. ஸோ இதை ஒடிச்சிட்டு இதுக்குள்ளே மிர்ச்சி சட்னி, பின்ன